Hello friends, வணக்கம். Welcome to Ponseha kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீட்ரூட் சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். குழந்தைங்க எல்லாம் பீட்ரூட் சாப்பிட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி சட்னி அரைச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. வாங்க என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பீட்ரூட் 1 இந்த சைஸ்ல ஒன்று எடுத்துக்கணும். தக்காளி 2, வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 3. ஏன்னா பீட்ரூட் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால இது 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். இந்த மாதிரி மேல் தொலியை நல்லா சீவி வச்சுக்கோங்க. வச்சுட்டு சின்ன சின்ன துண்டாகவும் கட் பண்ணிடுங்க. கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ உளுந்து போட்டுக்கோங்க. உளுந்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு போட்டுருங்க. போட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். இதுக்கடுத்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கிறலாம். கருவேப்பிலை நான் இதோடய ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் நான் 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம எடுத்து வச்ச பீட்ரூட்டுக்கு 2 வெங்காயம் போதுமானது. இப்போ தேவையான பச்சை மிளகாய். இப்போ நீங்கள் காரம் அதிகமாக சேர்க்கதா இருந்தால் கூட ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறலாம். ஏன்னா பீட்ரூட்டு கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் தூக்கலாக காரம் சேர்த்துக்கிறலாம். நான் 3 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கூட 1 சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ நல்லா வதக்கிடுங்க. நல்லா அதனுடைய பச்சை சுமல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இப்போ கொத்தமல்லி, புதினா கொத்தமல்லி 2மே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதோடைய ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். நம்ம ஓரளவுக்கு நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போமே தக்காளி சேர்த்தா அதனுடைய நீர் இறங்கி சீக்கிரம் வதங்காது. அதனால் நம்ம நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ நான் நீல சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் தேவைன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்குனதுக்கு அப்புறம்தான் நம்ம அரைக்கணும். ஏன்னா அது பச்சை ஸ்மெல் வரும். நல்லா வதக்கிடுங்க. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து அரைச்சிடலாம். இப்போ மிக்ஸி சாரில் மாற்றிடும். இப்போ தேவையான உப்பு இதோட போட்டுக்கலாம். உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். பாருங்கள், நம்ம பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அடிக்கடி வச்சு சாப்பிட்டோம்னா நம்ம பிளட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தோசை, இட்லி, சூடான சாப்பாடு இதோட வச்சு சாப்பிட்டா செம்மையாக ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ.